அண்மைச் செய்தி. பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு அவதூறாக பேசிய விவகாரத்தில் அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மகாவிஷ்ணு மீது 4 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறு பரப்பிய வழக்கில் சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். 5 மணி நேரம் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பா சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறு பரப்பும் வகையில பேசியதாக குற்றச்சாட்டப்பட்டு அந்த வீடியோவானது சமூக வலைத்தளங்களில் வைரலானது. இதில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறு பரப்பும் வகையில பேசிய மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறி தமிழ்நாடு அனைத்து உலக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் சார்பில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. குறிப்பா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் மகாவிஷ்ணு மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவை நிகழ்த்தியிருப்பதாக மகாவிஷ்ணு மீது பல்வேறு கண்டனங்களும் கிளம்பிய நிலையில இன்று நேரில் வந்து விளக்கம் அளிப்பதாக மகாவிஷ்ணு நேற்று வீடியோ வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 1:10 மணியளவில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவர் போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டார்கள். ரகசிய இடத்தில் வைத்து அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 5 மணி நேர விசாரணைக்கு பின்பாக தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது 4 பிரிவின் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்று மாலை அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவரிடம் விசாரணை நடத்த போது யார் அழைத்து இந்த பள்ளிக்கு இந்த சொற்பொழிவை ஆற்ற வந்தார் என்றும் எந்த டாபிக்கை மாணவர்கள் உரையாட வேண்டும் என கூறி அழைத்தனர் என்பது குறித்தும் ஆன்மீக பேச்சு மாணவர் உரையாட காரணம் எனவும் உள்நோக்கத்துடன் மாற்றுத்திறனாளி குறித்து அவதூறு பரப்பினாரா என்ற கோணங்களில் விசாரணை நடைபெற்றதாகவும் விசாரணை முடிவில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் யூடியூப்பில் ஏற்கனவே வெறுப்பு பிரச்சாரம் பல செய்திருப்பதாக கூறி பல வீடியோக்கள் சமூக வலைத்தளத்தில் வைரலாக பரவிய நிலையில் அது குறித்தும் மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதாகவும் முழுமையான விசாரணைக்கு பின்பு தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை நீதிபதிகள் முன்பாக ஆஜர்படுத்தி அவர் சிறையில் அடைக்கப்பட இருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு அவதூறாக பேசிய விவகாரத்தில் அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் 4 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர்.